பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையனும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுக்கலாம் பிரியமானவர்களே, வாசிப்போம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று தாவீது பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரது கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு என்ன காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே கர்த்தர் தீர்மானித்திருப்பதால் சரியான நேரத்திலே நாம் களிகூறும்படியாக காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக செய்யும்படி நினைத்துள்ள கிரியைகளை ஒருபோதும் நெகிழவிடாமல் சரியான நேரத்திலும் அதை செய்து முடிப்பார். நமக்கென்று வைத்திருப்பதை ஒருபோதும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடவும் மாட்டார். இப்படிப்பட்ட செய்கைகள் அவரது கிருபை நமக்கு நினைப்பூட்டுவதாக இருக்கிறதல்லவா. அவர் நமக்காக செய்ய நினைத்ததை இன்னொருவர் செய்யவும் இடம் கொடுக்க மாட்டார். ஏனெனில் அவர் தமது மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில்லை. இப்படியாக நடந்த ஒரு காரியத்தை, ஊழியத்தின் பாதை நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு பெருமையானவர்களே, உபவாச விடைகளில் அநேக பாடல்களை கொடுத்து தொடர்ந்து விண்ணொலி என்ற பெயரிலே கேசட்கள் வெளியிட கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 6வது வால்யூம் நான் பாடிக்கொண்டிருந்த அந்த வேளையிலே என்னுடைய ரெக்கார்டிங் ரோஹித் என்ற ஸ்டூடியோவில் அந்த இடத்த நான் நடந்து கொண்டிருந்தது.
அந்த ரோஹித் ஸ்டுடியோவில் இந்த பரிகாரியுடைய இயக்குனராக இப்போது இருக்கிறார் பாருங்க, எட்வர்ட் ராஜ். அவர் அப்போது கேத்தலிக்காக இருந்தவர். அப்பொழுது அவர் அந்த ஸ்டுடியோவில் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்னுடைய வைராக்கியமான சில பேச்சை கேட்டு அவர் சில நேரங்களிலே ஒரு மாதிரி என்னை பார்த்து கொண்டிருப்பார். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு தடவை ரெக்கார்டிங்கு போகும்போதும் அவரிடம் நான் பேசும்போதும் ஃபோனில் பேசும்போதும் மடிக்கடி ஆண்டவருடைய கிருபையை குறித்து அதிகமாய் பேசினதினாலே ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு நான் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட வேளையிலே அவர் குடும்பமாக ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு என் மூலமாக கர்த்தர் அவருக்கு என்னென்ன காரியங்களை பேசினாரோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். பிற்பாடு அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக தான் தனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஸ்டூடியோவையும் கர்த்தர் தந்து அவரை வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த வேளையிலே என்னுடைய ஒரு ரெக்கார்டிங்கை ஃபைனல் ரெக்கார்டிங்காக நான் போக வேண்டியிருந்தது. மிக்சிங் மாஸ்டரிங் வேலை பண்ண வேண்டியிருந்ததுனாலே அப்போ அவரை தேடி வீட்டுக்கு நான் போனப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க, நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன், அதில் இந்த மிக்சிங் இங்கே பண்ணிடலாமா இல்லை வேறு வெளியே போய் பண்ணணுமா அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா பிரதர், உங்களுக்கு தான் அந்த டேலண்ட் இருக்க, நீங்கள் தாராளமாக இங்கே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணும்போது திடீரென்று அவருடைய மனைவி கொஞ்சம் பாஸ்டர் கொஞ்சம் இருங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை நான் உள்ள இங்கே வந்ததுக்கப்புறம் ரெக்கார்டிங் வரிசையாக 1 2 3 போட்டு நம்பர் போட்டு எழுதிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ஆண்டவர் கூட ஒரு சின்ன பொருத்தனை பண்ணினேன். அது என்ன பொருத்தனைன்னா, இங்கே 100வது ரெக்கார்டிங்க்கு அதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக யாராவது வரும்போது அதை அவர்களுக்கு ஃப்ரீயாக செய்து கொடுக்கறதுக்காக நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் இருங்க, நான் உள்ளே போய் அந்த புத்தகத்தை எடுத்து இப்போ எத்தனாவது ரெக்கார்டிங் எதுன்னு பார்க்கலான்னு நான் வருகிறேன், பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங் வந்து 100வது ரெக்கார்டிங், அதனால் உங்களுக்கு இதனுடைய எல்லா காரியமே நாங்கள் ஃப்ரீயாக தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கி நான் பாடின வண்ணமாக எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் எனக்கென்று வைத்திருந்த அந்த காரியத்தை அந்த நாளிலே எல்லாவற்றையும் ஃப்ரீயாக எனக்கு செய்து கொடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் காரியத்தை தவற விட்டுட்டோமோ அப்படின்னு கூட சில நேரத்தை நாம் நினைப்போம். ஒருவேளை அந்த நேரத்தை நம்ம கொஞ்சம் ஆவியிலே கொஞ்சம் தொய்ந்து காணப்படுகிறதுனாலே கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்ததை ஒருவேளை மறந்துட்டாரோ இல்லை அதை தள்ளி போட்டு விட்டாரோ என்று நினைப்போம். இல்லை, சரியாக நமக்கு எப்பொழுது என்ன காரியத்தை எப்படி நமக்காக செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை சரியாக அந்த நேரத்திலே அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வண்ணமாக நம்மை தகுதிப்படுத்தி அதனுடைய கரங்களிலே அதை செய்து செய்து கொடுப்பார். இப்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து அவருடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்காதபடி தம்முடைய மகிமை அவர் எப்பொழுது உயர்த்தி கொள்வார். எனக்கு அருமையானவர்களே, எனவே உற்சாகமாய் ஒரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்யாமல் விடமாட்டார் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற எண்ணத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நாம் உற்சாகமாக செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கர்த்தர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அடிமையின் வாழ்க்கையை நீர் செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. எங்கள் இதயம் மகிழும்படியாக கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.